வீடுனா இப்படி இருக்கணுங்க. 2 சைடும் பாருங்க. நல்ல ஒய்டான தார் ரோடுங்க. ஸோ 2 பக்கமே அகலமான தார் ரோட்டு மேல ஒரு சூப்பரான கார்னர் வீடு இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கிறோங்க. இந்த வீடு பார்த்தீங்க அப்படின்னா வடக்கு மேற்கு கார்னர் பிளாட்டுங்க. அதில் வந்துட்டு கிழக்கு பார்த்த மாதிரி தலைவாசல் வச்சு சூப்பராக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஏன் அப்படின்னா நீங்கள் உங்ககிட்ட இது மாதிரி பிளாட் இருந்தது அப்படின்னா நீங்கள் இது மாதிரி பிளான் பண்ணலாங்க. 2 பெட்ரூம், அதுவும் 2மே மாஸ்டர் பெட்ரூமாக பிளான் பண்ணியிருக்காங்க. 2.25 சென்ட்டில் இவ்வளோ பெரிய வீடு நீங்கள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக வந்து எல்லாராலையும் முடியாது. இந்த பிளான் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் நம்மளோட சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இது மாதிரியான டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரிய வருங்க. 2.25 சென்ட் இடத்துல இந்த வீடு சூப்பராக வந்து பிளான் பண்ணி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. வாங்க ஒவ்வொரு இதாக பார்க்கலாங்க. உள்ளே வந்ததுமே பார்த்தீங்க அப்படின்னா எம்எஸ்ல வந்து கேட் கொடுத்துருக்காங்க. வீட்டோட ஜலமூலையில் போர்வெல் சம்பு வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஹெவி டியூட்டி பார்க்கிங் டைல் லே பண்ணியிருக்காங்க ஃப்ளோரிங்க்கு. அதுபோக பார்த்தீங்க அப்படின்னா 10 ஃபீட் வரைக்கும் வால் டைல் லே பண்ணியிருக்காங்க. கார் பார்க்கிங்கோட மெஷர்மெண்ட் மட்டும் 11க்கு 17ங்க. தாராளமாக செடான் நீங்கள் பார்க் பண்ண முடியும். உள்ள என்ட்ராகும்போது பார்த்தீங்க அப்படின்னா டீ கூட்டில் வந்து மெயின் டோர் வந்து கொடுத்துருக்குறாங்க. வீட்டுக்குள்ளே வந்ததுமே 16க்கு 16 மெஷர்மெண்ட்டில் தெறிக்க விட்டுருக்குறாங்க. ஹால் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஸ்பேசிஸாக இருக்குதுங்க. இன்டீரியர் ஒர்க் எல்லாமே வந்துட்டு சூப்பராக வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. டபுள் லேயர் யூஸ் பண்ணி ஃபால் சீலிங் ஒர்க், ஸ்ட்ரிப் லைட்ஸ், ஸ்பாட் லைட்ஸ் எல்லாமே பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டில் இல்லைன்னு எதுவுமே கிடையாதுங்க. எல்லாமே பார்த்து ரொம்ப நீட்டாக தெளிவாக இந்த வீட்டை வந்து நீட்டாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க இந்த பில்டர் வந்துட்டு. ஸோ 2/4 பார்த்திங்க அப்படின்னா ஃப்ளோரிங் டைல்ஸ் வந்து லே பண்ணியிருக்காங்க. அது போக சிங்கிள் வால் ஃபுல்லாக பார்த்திங்க அப்படின்னா நமக்கு டார்க் கலர் பெயிண்ட் பண்ணி அதில் டிவி யூனிட் அமைச்சு கொடுத்துருக்காங்க. பிவிசி பேனலிங் ஒர்க் பண்ணி டிவி யூனிட் அமைச்சு கொடுத்துருக்காங்க. அதுபோக பூஜா யூனிட் பார்த்திங்க அப்படின்னா கிழக்கு பார்த்த மாதிரி பூஜா செல்ஃப் வந்து நமக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுபோக பார்த்திங்க அப்படின்னா டிவி யூனிட்லேயே நமக்கு ஷோகேஸ் வர மாதிரி சும்மா சிம்பிளாக வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுபோக பார்த்திங்க அப்படின்னா வீட்டோட அக்னி மூலையில் வந்துட்டு கிச்சன் கம் டைனிங் வந்து அமைச்சிருக்குங்க. அந்த ஓப்பன் ஏரியா பார்த்திங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக வந்து கிரனைட்லேயே வந்து ஃப்ரேம் ஒர்க் பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப யூனிக்காக சூப்பராக இருக்குதுங்க. கிச்சன் கம் டைனிங்கோட மெஷர்மெண்ட் பார்த்திங்க அப்படின்னா 8க்கு 20ங்க. ஸோ நல்ல லென்த் இருக்குங்க. இந்த கிச்சனில் வந்துட்டு அகலமும் 8 அடி வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இதில் வந்துட்டு நமக்கு 10 ஃபீட் வரைக்குமே வந்து கம்ப்ளீட்டாக வால் டைல் லே பண்ணியிருக்காங்க. வெட்டிஃபை டைல் 3/3 யூபிவிசி விண்டோ கொடுத்துருக்காங்க. கிரனைட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டேபிள் டாப் வந்து கிரனைட் லே பண்ணியிருக்காங்க. குவாட்ஸில் வந்து சிங்க் வந்து ரெடிமேட் சிங்க் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. நல்ல தண்ணி உப்பு தண்ணி தனித்தனி டேப் கனெக்ஷன், ஆரோ வாட்டர் ப்ரொவிஷன். அதுபோக நமக்கு லாஃப்ட் கவரேஜ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. கம்ப்ளீட்டாக இன்டீரியர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. டைனிங் ஏரியாவில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வாஷ் பேஷன் ப்ரொவிஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. பேஸ் யூனிட்டோட அமைச்சு கொடுத்துருக்காங்க. அதுபோக பார்த்திங்க அப்படின்னா கிச்சனில் நிறைய ஸ்பேஸ் இருக்குதுங்க. ஸோ கபோர்ட் ஒர்க்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. செல்ஃப்ஸ் அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த வீடு 2 BHK டியூப்ளெக்ஸ் டைப் வில்லாங்க. ஸோ இன்றைக்கி பில்டர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் இந்த மாதிரியான ஹவுசஸ் வந்து போடுறாங்க. என்ன ரீசன் அப்படின்னா மக்களோட மனநிலை இந்த அளவுக்கு வந்துருச்சுங்க. மக்கள் வந்து ரொம்ப இந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுனால நிறைய பேர் இந்த மாதிரியான ஹவுசஸ் போடுறாங்க. இது வீட்டோட மாஸ்டர் பெட்ரூம் சவுத் வெஸ்ட் கார்னரில் அமைஞ்சிருக்குங்க. 10க்கு 17 மெஷர்மெண்ட்டுங்க. 2 யூபிவிசி விண்டோ கிராஸ் வென்டிலேஷனுக்காக கொடுத்துருக்காங்க 3/4. அதுபோக ஒரு சூப்பரான அட்டாச்சு டாய்லெட் 6க்கு 8 மெஷர்மெண்ட்டுங்க. நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் எல்லாமே ஸ்பேசிஸாக இருக்குன்னு சொல்லிட்டு. சிங்கிள் வால்க்கு மட்டும் பார்த்திங்க அப்படின்னா டார்க் கலரில் நமக்கு வந்து டைல் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. வெட்டிஃபை டைல் 10 ஃபீட் வரைக்கும் லே பண்ணியிருக்காங்க. வெஸ்டர்ன் கிளாசட், வாஷ் பேஷன் ப்ரொவிஷன், ஷவர் கனெக்ஷன் எல்லாமே பக்காவாக பண்ணி கொடுத்துருக்காங்க. நான்ஸ்கிட் டைல் வந்து ஃப்ளோருக்கு வந்து லே பண்ணியிருக்காங்க. நம்ம ஆல்ரெடி பேசிகிட்டு இருந்தோம். அதாவது இன்றைக்கி இருக்கக்கூடிய கிளைண்ட்ஸ் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி நல்ல ஸ்பேசியஸான வில்லாஸ் தான் வந்து எதிர்பார்க்குறாங்க. யாருக்குமே வந்துட்டு சின்ன இடத்துல வந்து அடைச்சி கட்டிட்டு அதுக்குள்ளே இருக்கிறது யாருக்குமே இன்றைக்கி வந்து பிடிக்கலிங்க. நம்மளுமே டே பை டே நிறைய கிளைண்ட்ஸ் கூட ட்ராவல் பண்ணுறோம். ஸோ கிளைண்ட்ஸோட எக்ஸ்பெக்டேஷன் இந்த மாதிரி தான் இருக்குதுங்க. ஸோ அந்த எக்ஸ்பெக்டேஷனுக்கு ஏற்ற மாதிரியே இந்த பில்டரும் சூப்பரான வீடாக வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுத்துருக்காருங்க. இன்னர் ஸ்டேர் கேஸ் பார்த்திங்க அப்படின்னா ஸ்டெப்ஸுக்கு வந்து கிரனைட் லே பண்ணி நீட்டாக நோசிங் ஒர்க் எல்லாமே பண்ணி கொடுத்துருக்காங்க. ஹேண்ட் ரைல் வந்து எஸ்எஸ்ல வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. மேலே வந்ததுமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு லாபி ஏரியா வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அது போக பார்த்திங்க அப்படின்னா மேலே அதாவது ஹெட்ரூம் ஏரியா பார்த்திங்க அப்படின்னா நீட்டாக வந்து நமக்கு ஒரு டார்க் கலரில் பெயிண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு ஹால் கிச்சன், ஒரு மாஸ்டர் பெட்ரூம் பார்த்தோம். அதேமாதிரி மேலேயும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சூப்பரான மாஸ்டர் பெட்ரூம் அமைச்சு கொடுத்துருக்காங்க. கீழே இருந்தால் அதே பேட்டர்ன்லேயே பார்த்திங்க அப்படின்னா 10க்கு 17 மெஷர்மெண்ட்டில் இந்த பெட்ரூம் வந்து அமைச்சிருக்காங்க. இதுலேயும் நமக்கு 2/4 ஃப்ளோர் டைல் லே பண்ணியிருக்காங்க. அது போக வார்ட்ரோப் ஒர்க் வந்து அதாவது லாஃப்ட் கவரேஜ் ஒர்க் வந்து பண்ணியிருக்காங்க. வார்ட்ரோப் நீங்கள் பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கலாங்க. 8க்கு 6 மெஷர்மெண்ட்டில் நல்லா ஸ்பேசிஸான ஒரு அட்டாச்சு டாய்லெட்டும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ டாய்லெட் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப பிரம்மாண்டமாக வந்து ப்ரீமியமான மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி தான் வந்து டைல் ஒர்க் எல்லாமே பண்ணியிருக்காங்க. வெஸ்டர்ன் கிளாசட், ஷவர் கனெக்ஷன், வாஷ் பேஷன் ப்ரொவிஷன் எல்லாமே இருக்குது. டோர்ஸ் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா மெயின் டோர் தவிர்த்து மற்ற எல்லாமே வந்து ரெடிமேட் டோராக ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து ஓப்பன் டெரேஸ் ஏரியா அக்சஸ் பண்ணுறதுக்காக ஸ்டீல் டோர் சேஃப்டி பர்பஸ்க்காக அமைச்சு கொடுத்துருக்காங்க. துணி துவைக்கிற கல் அது போக பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இங்கேயே வந்து துணி காய போடுற கம்பி எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இவங்க கம்ப்ளீட்டாக நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த வீட்டுக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே பார்த்து பண்ணியிருக்கிறோம். அப்படிங்க ஃப்ரண்ட்டில் ஓப்பன் டெரேஸ் ஏரியாவில் வந்துட்டு நீங்கள் டே டைம்லையுமே வந்துட்டு
சில் பண்ணுறது மாதிரி உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட்லேயே பார்த்திங்க அப்படின்னா ஷெட்டுமே வந்து போட்டு கொடுத்துட்டாருங்க. ஸோ அத்தியாவசிய தேவைகள் என்னென்ன எல்லாத்தையுமே பூர்த்தி செய்கிற மாதிரி இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்குதுங்க. ஸோ இதில் ஒரு அவுட்டர் ஸ்டேர்கேஸு எம்எஸ்சில் வந்து அமைச்சு கொடுத்துருக்காரு. நீட்டான ரைசர் வச்சு மேலே வந்ததுமே ஓப்பன் டெரேஸ் ஏரியா நீட்டாக ஃப்ளோர் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. பில்லர்ஸ் எல்லாத்துக்குமே நீட்டாக டம்மி கான்கிரீட் போட்டிருக்காங்க. ஃபியூச்சர் எக்ஸ்டென்ஷனுக்காக நல்ல தண்ணி உப்பு தண்ணி தனித்தனி டேப் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. அது போக நீட்டாக ஃப்ளோர் ஃபினிஷ் பண்ணி டெரக்கோட்டா பெயிண்ட் பண்ணி கொடுத்துருக்காரு. பேரப்போட் வால் எல்லாமே நீட்டாக ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. சுற்றியுமே நல்ல ரெசிடென்ஷியல் ஏரியாங்க. கம்ப்ளீட்டாக வந்து வீடுங்க இருக்குது. 360 கம்ப்ளீட்டாக வீடுங்க இருக்கக்கூடிய லொக்கேஷனில் இந்த வீடு அமைஞ்சிருக்குதுங்க. கோயம்புத்தூர் டு மேட்டுப்பாளையம் ரோட்லிங்க வீரவாண்டி பிரிவு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா சாந்திமேடு வருங்க. ஸோ அந்த சாந்திமேடு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக 1 கிலோமீட்டருக்கு முன்னாடியே இந்த வீடு வந்து அமைஞ்சிருதுங்க. அவுட்டர் டாய்லெட்டும் வந்து நீட்டாக வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வீட்டில் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இல்லைங்கிறதே கிடையாது. எல்லாமே என்னென்ன தேவையோ எல்லாமே அந்த பில்டர் வந்து பார்த்து அமைச்சிட்டாருங்க. ஸோ உங்களோட ஃப்ரீ டைமில் நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே வேலை இதை வந்து டேரெக்டாக வந்து விசிட் பண்ணுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடு வந்து பிடிக்குங்க. 100% வந்து உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்கிற மாதிரி இந்த வீடு அமைஞ்சிருக்குதுங்க. உங்களோட ஃப்ரீ டைமில் அவசியம் விசிட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இது மாதிரியான வீடு லேண்டு பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரிய வருங்க. நன்றி, வணக்கம். மீண்டும் மட்டும் சந்திக்கலாம். இதனுடைய ப்ரைஸ் சொல்லவே இல்லை அப்படின்னு தானே கேட்குறீங்க. ப்ரைஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருக்கோம். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். மீண்டும் மற்றும் நல்ல வீடு சந்திக்கலாம்.